Hi student, welcome to Kasadara Karka. இன்னைக்கு நாம 9th standard 5.5 exerciseல 4th sum பார்க்க போறோம். இது வந்து 9th standard ஓட max. Coordinate geometry. Question பாருங்க. The vertices of a triangle are 1, 2, h, 3 and 4, k. If the centroid of the triangle is at the points 5, -1, then find the value of root of h plus k square plus h plus 3k whole square. So, இதுதான் sum. இப்போ நமக்கு given என்ன கொடுத்திருக்கிறாங்கன்றதை நம்ம எழுதிக்கலாம். Vertices of a triangle. So, vertices அப்படின்னா என்ன? இதுதான் ஒரு triangle எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஒரு triangle. இந்த பாயிண்ட்டிலிருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், அதாவது இது ஏ, இது பிசி எடுத்துக்கோங்க. இந்த ஏலேருந்து பி வருது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும், இந்த ஏலேருந்து சியை ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட்டும், பிலேருந்து சி பண்ணுற இந்த பாயிண்ட்டுங்க இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டுங்களை தான் நாம் வந்து வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் கார்னர்ஸ் கூட சொல்லலாம் நம்ம. சரிங்களா? இந்த கார்னர்ஸுங்களாம் இருக்க பாருங்கள். இந்த கார்னரை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வேர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டிசஸ்ன்ட்டு இருக்கிறப்போ இது வந்து x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2 வச்சுக்கோங்க, இது x3 y3 வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ராய்டு ஆஃப் த சர்க்கிள் இது தான் வந்து என்ன எடுத்துக்கிறோம், நாம் xyயாக எடுத்துக்கலாம். இது எல்லா சம்முக்கும் இது இப்படி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாம் அஸ்யூம் பண்ணி இமேஜின் பண்ணி மேக்ஸை கற்றுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது. மேக்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஸோ இப்போ நாம் வந்து சம்முக்கு போகலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா x1 y1. x1 y1னா என்னது? 1, 2. அப்போது இதுதான் x1, இது y1. ஓகே, x2 y2 என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு? x2 y2க்கு h, -3. அப்போ இதுதான் x2, இது வந்து y2. நெக்ஸ்ட்டு x3 y3 அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? -4, k அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? x, y இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் த சர்க்கிள் இல்லைங்களா? அதாவது இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். சாரி, சர்க்கிள் கிடையாது, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? xyன்றது தான் வந்து 5, -1. ஸோ இது x, இது y, இது x3, இது y3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தப்பு இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம். சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஜி அப்படின்ட்டு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஜி என்னதுன்னா ஜி x, y இஸ் ஈக்குவல் டு 5, -1 இல்லைங்களா? ஸோ ஜிக்கு ஃபார்முலா என்னென்னா x1 + x2 + x3 டிவைடட் பை 1, 2, 3. ஸோ 3ஆல் பண்ணுறோங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி இது y1 + y2 + y3 டிவைடட் பை 3. இப்போ ஆவரேஜ்னால் என்ன? எவ்வளோ வாங்குகிறோமோ அதை மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எத்தனை பொருள் இருக்கோ அதால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதுதான் ஆவரேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளும். சரிங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 5, -1ன்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ x1ன்றது எவ்வளோ நமக்கே தெரியும். 1, h + -4 டிவைடட் பை 3. y எவ்வளோ? 2 + -3 + k டிவைடட் பை 3. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 5, -1. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணலாம் பார்த்தா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒன்றுமே இல்லைனாலும் இது ப்ளஸில் இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண முடியாது. இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா -3 + h டிவைடட் பை 3. இது நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் 3hன்ட்டு போடுவோம். இது வந்து ப்ளஸில் இருக்கிறதால இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட்டு இதையும் பண்ணுங்கள். இப்போ 2
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 2 மைனஸ் 3 இது வந்து -3ன்ட்டு அர்த்தம். திரும்ப இதையே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. சப்ட்ராக்ஷன் பண்ணால் -1 ப்ளஸ் கேன்ட்டு வரும். அதாவது 2 ப்ளஸ் -3, 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. இப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் சைன் என்ன? மைனஸ். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கும் அதே மாதிரி தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 ஆகிடுது. அந்த -4லேருந்து தான் 1 சப்ட்ராக்ஷன் பண்ணால் 3 வருது. பெரிய நம்பரோட சைன் போடுறதால 3 போட்டிருக்கோம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5, -1. ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது, இது வந்து எக்ஸாக இருக்குது. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஸோ நாம் இது எக்ஸு, இது ஒய், இது தெரியும் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஜஸ்ட் இந்த -3 ப்ளஸ் h பை 3 இஸ் ஈக்குவல் டு 5. அதாவது எக்ஸெல்லாம் ஒரு சைடாக எடுத்துக்கிட்டோம். -1 ப்ளஸ் k டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு -1. இது y. இதெல்லாம் ஒரே சைடாக நாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போது திரும்ப அந்த எழுதிக்கிறாங்க நம்ம கண்டினியூஷனுக்காக. -3 ப்ளஸ் h டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் எடுத்துக்கோங்க, ஒரு கோடு கூட போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. 2 மைனஸ் 3 ப்ளஸ் k டிவைடட் பை 3. ஓகேவா? ஈக்குவல் டு -1. ஓகே, அதாவது -3 ப்ளஸ் h பை 3 இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே வந்து -1 ப்ளஸ் k பை 3 ஈக்குவல் டு -1. ஒன்றுமே இல்லை. இந்த ஓகே, இந்த பாயிண்ட் வந்து திரும்ப இந்த ஸ்டெப் வந்து நான் பின்னாடி என்ன எழுதியிருக்கணும் அது திரும்ப தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் கண்டினியூஷனுக்காக. -3 ப்ளஸ் h டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5. அதாவது இது எக்ஸோட வேல்யூ. 2 மைனஸ் 3 ப்ளஸ் k டிவைடட் பை 3 ஈக்குவல் டு -1. இது வந்து ஒய்யோட வேல்யூ. அதுதான் 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா -1. இந்த ஸ்டெப் வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இது திரும்ப எழுத வேணாம். ஒரு கண்டினியூஷனுக்காக வந்து இந்த ஸ்டெப்பை நான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3யை வந்து இங்கே 5க்கு மல்டிப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன் அப்படின்னா, ப்ளஸ்ன்றது ஈக்குவல் சைனுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் வந்து இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். மல்டிப்ளிகேஷன் என்னவா மாறிடும்னா டிவைடடாக மாறிடும். டிவிஷன் வந்து என்ன ஆகிடும்னா வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இதுதான் வந்து தம் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது மேக்ஸோட தம் ரூல். இது ஷோராக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்போ 3யை வந்து நம்ம இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டோம்னா எப்படி வரும்? -3 ப்ளஸ் h இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 வரும். இந்த இடத்துல -1 ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு 3 வரும். இப்போது நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி மட்டும் போட்டுக்கோங்க. என்ன வரும்? இங்கே ப்ளஸ், இங்கே வந்து -1 இன்ட்டு 3னா -3. ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு தேவை ஹெச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 15. இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாக மாறிடும்? +3 மாறிடும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 18 ஆகிடும். இங்கே உங்களுக்கு கேவோட வேல்யூ தான் தெரியணும். ஸோ k இஸ் ஈக்குவல் டு -3. இது அந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். ஸோ k இஸ் ஈக்குவல் டு -2 வந்துடும். Therefore h is equal to 18, k is equal to -2. ஆனால் நாம் வந்து h k மட்டும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறதில்ல. நமக்கு ஒரு ரூட்டில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ரூட் ஆஃப், therefore ரூட் ஆஃப் h plus k whole the square plus h plus 3k ஹோல் த ஸ்கொயர். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு வேல்யூஸ் தெரியும். ரூட்டு நல்ல பெருசாகவே போட்டுக்கோங்க. ஹெச்னா 18 ப்ளஸ் கேனா -2 ஹோல் த ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்னா திரும்ப 18 ப்ளஸ் 3 இன்ட்டு கேனா -2 ஹோல் த ஸ்கொயர். சரிங்களா?
இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 18 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ஹோல் த ஸ்கொயர் ப்ளஸ் 18 இது வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 3 2s are 6 minus into plus minus 3 into plus 3 into minus 2 3 2s are 6 plus into minus minus so minus 6 whole the square போட்டாச்சு so 16 18லேருந்து 2 போயிடுச்சுன்னா 16 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே தான் இங்கே இடத்துல என்ன வரும் உங்களுக்கு 12 வரும் 18லேருந்து 6 போயிடுச்சுன்னா என்ன வரும் 12 ஹோல் த ஸ்கொயர் வரும் 16 டேபிள்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியாது நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுப்பேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க டக்குன்னு கேட்டால் நமக்கும் தெரியாது இல்லையா ஓகே இது 6 6 5 2 ஓகேவா ஸோ 2 5 6 கூட 12 12s are 144 இதை நாம் ஆடு பண்ணிக்கிட்டோம்னா 400 வரும் ஸோ ரூட் ஆஃப் 400 400க்கு ரூட் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் 400 வரும் 400க்கு ரூட் எடுத்தால் ஆன்சர் வந்து 20 ஸோ அவர் ஆன்சர் இஸ் 20 இது அப்படியே எழுதுனீங்கன்னா இன்னும் நான் எழுதுன மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஷியோராக வந்து என்ன மார்க் கிடைக்கும் ஒரு டிக்கை போட்டு ஒரு 5 மார்க்ஸ்ன்றது உங்களுக்கு ஷியோராக கிடச்சிடும் ஸோ நம்ம என்ன இதில் படிச்சிருக்கிறோம்னா திரும்ப நான் ப்ரீஃபிங் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து வேர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க x1 y1 x2 y2 x3 y3யோட ஃபார்ம் அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ராய்டு ஜியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க நாம் ஒன்றுமே இல்லை அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து x1 y1 y3 x3 இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம அதோட வேல்யூஸை வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு கிவன் வேல்யூஸை அதுக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ நம்ம கரெக்டாக போட்டுட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 3 போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு 5 minus 1 இருக்குது இல்லையா இதை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கிறோம் இதெல்லாம் எக்ஸ் இதெல்லாம் ஒய் இதை பண்ணியாச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த -3 இந்த -3 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 5 இருக்குது இல்லையா ஸோ இந்த 3யை வந்து இங்கே அனுப்பிச்சிட்றீங்க இந்த ஒய்யில் இந்த 3 ஒய் சைடில் இந்த 3யை இங்கே அனுப்பிச்சிட்றோம் இதுக்கு ஒரு தம் ரூலும் நான் கொடுத்துருக்குறேன் அது என்னன்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அனுப்பிச்ச 3யை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் போட்டுட்டு ஆடெல்லாம் பண்ணி ஒரு ஹெச்சுக்கும் கேக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி முடிச்சிட்ட உடனே நமக்கு கொடுத்த இதுதான் கொஷின் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க கொஷினே இதுதான் ஸோ இந்த கொஷினில் இருக்கிற இந்த இது வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைன் இருக்கிறதால சப்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஸ்கொயர் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400க்கு 20 கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகே ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க வேறு சம்ஸ் எதனாலும் வேறு எக்ஸசைஸில் இருந்தாலும் எனக்கு தாராளமாக நீங்கள் சொல்லலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நடந்ததில் எது புரியணுனாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னை கேளுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சம்மோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்